தனித்தனியாக நின்று போரிடுவதை விட ஒன்று சேர்ந்து நின்றால்தான் பலம் அதிகம் என்று அஷ்டகாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாகாளி முத்தாரம்மனாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்தனர். மகிஷாசுரன் இறக்கும்போது மாகாளி முத்தாரம்மனை பார்த்து, தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். வாழும் வரை மனிதகுலத்தில் ராஜாவாக இருந்தேன். இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே, உம்மை சுமக்கும் பாக்கியத்தை தந்துருள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். இதை கேட்டதும் ஆங்கார ரூபினியான முத்தாரம்மன் சாந்த ஸ்வரூபினியாக மாறினாள். மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக மாற்றி தன்னுடைய வாகனமாக்கிக் கொண்டார். அன்றிலிருந்து அஷ்டகாளிகள் 8 பேரும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுரமர்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டனர். அதன் பிறகு ஒரு நாள் அஷ்டகாளியர் 8 பேரும் கைலாயம் சென்றனர். கைலாயம் விட்டு வந்த அஷ்டகாளியர் பொதியமலைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்து ஒவ்வொருவரும் பூலோகத்தில் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். விரும்பிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் வந்ததை அப்பகுதி மக்களுக்கு உணர்த்தி கோவில் கொண்டு அப்பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள்.